உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12:14, பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்காக தேவன் இன்னைக்கு பிரத்யேகமாக 2 சிறகுகளை கொடுக்குறார். பெரிய கழுகின் சிறகுகளை கொடுக்குறாரு. எதற்கு 2 சிறகுகள் கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்க போகிறாரு. அதை வச்சுட்டு பாருங்க, உயர பாருங்க, முன்னேறுங்க அப்படின்னு 2 சிறகுகள் கொடுக்குறாரு. பெரிய கழுகின் 2 சிறகுகள் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏற்கனவே 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது. நம்ம நினச்ச இடத்துக்கு இப்போ போயிட்டு வந்துடுறோம். இனிமேல் பறப்பீங்க. தேவன் கொடுக்குற ஒரு புதிய பலனை கொண்டு பறப்பீங்க. பெரிய கழுகின் சிறகுகளை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் நினைத்த உயரத்திற்கு அந்த அளவுக்கு முன்னேறுவீங்க, உயர பறப்பீங்க. ஒரு புதிய பலன். அது எதற்காக கொடுக்குறாருன்னா அதற்காக தான். எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அந்த சிறகுகள் உங்களை கொண்டு போயிடும். சரிங்களா? என்னை வீட்டில் வச்சே இது டார்ச்சர் பண்ணுது, இது என்னை வீட்டில் வச்சுக்கிட்டே என்னை துன்பப்படுத்துது, இது என்னுடைய வேலையில் வச்சே என்னை துன்பப்படுத்துது அப்படின்றீங்களே, உங்களை எதுவும் துன்பப்படுத்த முடியாது. நீங்கள் பறந்துடுவீங்க. எந்த இடத்துல உங்களுக்கு துன்பம் இருக்கோ அந்த இடத்த விட்டு பறந்துடுவீங்க. தேவன் கொடுக்குற ஒரு புதிய பலன். எதுவும் உங்களை டார்ச்சர் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? எதுக்கிட்டேயும் நீங்கள் மாட்ட மாட்டீங்க, மாட்டாமையே தப்பிச்சிடுவீங்க. திடீரென்று 2 சிறகுகளை மாட்டி விடுறாரு. அது எப்பேற்பட்ட சிறகுகள் எனக்கு தெரியாது, நீங்கள் மாட்டிக்கும் போது தெரியும். ஒரு புதிய பலன். அது எப்பேற்பட்ட புதிய பலன்னு எனக்கும் தெரியல. நம்மளுக்கு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு பெரிய பலன் மாட்டி விட்டுட்டு என்ன சொல்ல போகிறாருன்னா, மேலே போ, மேலே போ, இன்னும் மேலே போ, உயரப்போ, இன்னும் உயரப்போ அப்படின்னு சொல்ல போகிறாரு. நீங்கள் அதை வாங்கிட்டு பறக்க வேண்டிதான். பிளேன் பறக்கிறத பார்த்துருக்கோம், பறவை பறக்கிறத பார்த்துருக்கோம். நீங்கள் உங்களையே பறக்க வைக்க போகிறாரு. பறந்தால் தான் நம்ம உயரத்துக்கு போக முடியும், முன்னேற முடியும். சரிதானேங்க? இந்த மோசமான உலக வாழ்க்கையில் நிறைய இடத்துல சிக்கிட்டு இருக்கோம்ல. வறுமையில் சிக்கிட்டுருக்கீங்க, வியாதியில் சிக்கிட்டுருக்கீங்க, பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு இருக்கிறீங்கள. தேவன் எல்லா முடிச்சுகளையும் எல்லா சிக்குகளையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அறுத்து விடுறாரு. பறந்துடுவீங்க. ஒரே இடத்துல அப்படியே இருக்க மாட்டீங்க, பறந்துடுவீங்க. 2 சிறகுகள் உங்களுக்காக மாட்டி விடுறாருங்க. ஒரு பெரிய பலனை உங்களுக்காக கொண்டு கொடுக்குறாரு. நீங்கள் உயர போக போக உங்களுக்கும் இந்த பூமிக்கும் சம்மந்தம் இருக்காதுல்ல. அது மாதிரி உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கும் சம்மந்தம் இருக்காது, உங்களுக்கும் உங்கள் வியாதிக்கும் சம்மந்தம் இருக்காது. தேவன் கொடுக்குற அந்த புதிய பலனை பெற்றுக்கொண்டால் அவ்வளோதான், எல்லாமே சரியாயிடுங்க. யோசேப்புக்கு திடீரென்று தேவன் 2 சிறகுகளை மாட்டிவிட்டார். பெரிய கழுகின் 2 சிறகுகளை தேவன் யோசேப்புக்கு மாட்டி விட்டார். யோசேப்புக்கு மாட்டின உடனே யோசேப்புக்கு அப்படியே பறக்க ஆரம்பித்தான். என்ன அப்படி 2 சிறகுகளை கொடுத்தாருங்க? ராஜாவுடைய கனவுக்கு அர்த்தத்தை யோசேப்புக்கிட்ட வெளிப்படுத்தினார். இதுதான் அர்த்தம். யோசேப்புக்கு தெரியாது அதனுடைய அர்த்தம். சொல்லி கொடுத்தது யார்? தேவன். அதுதான் அவனுடைய சிறகுகள். அதுதான் அவனுக்கு கொடுத்த புதிய பலன். அந்த ஒரு நாள் அந்த புதிய பலன் கொடுத்தார். ஒரே ஒரு நாள் தாங்க அந்த புதிய பலன் கொடுத்தார். பறக்க ஆரம்பிச்சிட்டான். எகிப்தில் உள்ள எல்லார் கண்களுக்கும் தெரிய ஆரம்பித்தான். ராஜா பிடிச்சி அவனை பிரதம மந்திரியாக மாற்றிட்டார். உயர உயர பறந்தான். எகிப்தில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் அவன் தான் தெரிஞ்சாங்க, யோசேப்பு மட்டும்தான் தெரிஞ்சான். அதனால் யோசேப்பை பிடிச்சி பிரதம மந்திரியாக ஆக்கிட்டார் ராஜா. உங்களுக்கு ஏதோ ஒன்று, ஒரு புதிய பலன், ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாரு. இருக்கிறத வச்சுலாம் நம்மளால் பறக்க முடியாதுல்ல. தேவன் கொடுக்குற அந்த புதிய பலனை வச்சு பறப்பீங்க. 2 சிறகுகள் கொடுப்பார். அது உங்களை உயரத்தில் கொண்டு போயிடும், முன்னேறிடுவீங்க. சரிங்களா? உயர உயர பறப்பீங்க.
இருக்கிற இடத்துலையே இருக்க மாட்டீங்க. இருக்கிற இடத்துல கொஞ்சோண்டு பலனோடு நம்ம இருந்தோம். ஆனால் தேவன் கொடுக்கும் பலனும் அந்த 2 சிறகுகளையும் கொண்டு அப்படியே முன்னேறிடுவீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்குறீங்க. 2 சிறகுகளை மாட்டி விடுறீங்க. உங்கள் பிள்ளைங்க அதை பெற்றுக்கொண்டு பறக்க போகிறாங்க. உயர்ந்து உயரத்தில் எழுந்து மேலே ஏறி வந்துடுவாங்க. அப்பா, முன்னேறுவாங்க. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? சாமி, நாங்கள் பரலோகத்துக்கு வரத்துக்கு தான் ஆசைப்படுறோம். எங்களை அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை நல்லா கழுவி, உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க சாமி. அப்பா, உமக்கு நன்றி. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுதில் உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. அப்பா, பசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பேய் நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. இங்கே தங்குவீங்க. அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.